திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி. அரஹர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, உம்மை அடிவணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்த மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் அறிந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் உங்கள் எல்லோருக்கும் நல்குகிறார். உள்ளத்தை ஆன்மீக ஆற்றல தந்து தீய வேட்கைகளை எதிர்க்கவும் மனத வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாமை, வெறுப்பு இவற்றில் இருந்து எங்கள் எல்லோரையும் விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையை நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் உதடுகளில் ஒலிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்று நிலை கொள்வோமாக. இந்த பிரார்த்தனை என்றது கணங்களுக்கு அதிபதியான கணபதி. கணம் என்றாலே நாளில் லோகம், பூலோகம், வானவலோகம், தேவலோகம். தெய்வலோகத்துக்கு அதிபதி தான் கணபதி. அவர்தான் கணபதி. கணங்களுக்கு அதிபதியான கணபதி உபதேசம் பண்ண வேத வியாசர் எழுதின முதல் மந்திரம். ஆனா எங்களுடைய இந்த நாட்டில் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை வேற வேற மந்திரங்களாலையும் வேற வேற தந்திரங்களாலையும் எங்களோட மக்களுக்கு உபதேசம் பண்ணத்தால இந்த மந்திரத்தை யாரும் சொல்லிக் கொடுக்கல. இதுதான் தமிழனுடைய மந்திரம். தமிழன் முதல் படைப்பே தமிழ் படைப்பு தான். இன்றைக்கு இந்த அடியேன் பரதேசி சிவனடியேன் 64 கலைக்கு சொந்தமானது தமிழர். அந்த 64 கலையையும் 10 ராட்சியங்களை ஆண்ட ராவணன் கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர். 9 கோள்களை காலுக்குள்ள படியா வச்சிருந்தவர் தமிழ் மன்னன் ராவணன். ராவணன் என்ற பேரை 10 தலை ராவணன் ஆக்கி வச்சிருக்காங்க. அதனால இந்த 64 கலையும் சிவன் ராவணன் தான் கொடுத்தது. சகல கலை வைத்தியமாயிருந்தான, ஏது டாக்டர் படிப்பா இருந்தான, மூலிகை வகையா இருந்தான, அந்த 64 கலையில ஒரு கலையோட சம்பந்தப்பட்டவர் தான் இந்த குமரர். தங்களுடைய அடி வயிற்றில் இருக்கிற குண்டலியை பேக் இழுத்து கொண்டு வானவர்களையும் தேவர்களையும் மனிதர்களையும் சந்தோஷப்படுத்துறவரைத்தான் நான் சந்திச்சிருக்கேன். எனக்கு மிக மிக மகிழ்ச்சி. இந்த அடியேன் திருநீறு பூசுறது. திருநீறு என்றாலே சிவ சின்னம். இது எல்லாரும் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு பூச்சில எந்த புரோசனமும் இல்லை, 2 பூச்சிலையும் எந்த புரோசனமும் இல்லை, அதுக்கு பேரும் இல்லை பொருளும் இல்லை. திருநீறு என்றாலே சிவ சின்னம். திருநீறு பதி பசு பாசம், பிரம்மன் விஷ்ணு சிவன், பசித்திரு தனித்திரு விழித்திரு, பதவி கல்வி செல்வம் வீரம். அதான் இந்த சிவனுடைய திருநீறு. அந்த திருநீறு அணிந்தாலே எங்களுக்கு ஞானம் பெறுவோம். எல்லாரும் ஞானிகள். கலையோட சம்மந்தப்பட்ட அனைவரும் 64 கலையோட சம்மந்தப்பட்ட அனைவரும் சிவனை சென்றடையக்கூடிய ஆக்களா இருக்கணும். சிவன் ஆக்கண்டை இன்றைய நாள் தெரியப்படுத்துகின்றேன். ஓம் கோலமாம் சடையணிந்து, கோலமாம் சடையணிந்து கொடுங்குழி தோலெடுத்து, நீலமல சாரன்றும் பத்திரகாளி தாயே, நீ இட்ட திருநீறு நாங்கள் இட்டு கொண்டோம். மட்டு தீக்கும் எங்களுக்காக அளிக்க வேண்டும். ஏறி வரும் மாதித்தினரும் எங்களுக்கு அணிக்க வேண்டும். பக்கத்தில் பிராரியம்மன் நிற்க வேண்டும். நாகம்போல் சீறி வருபவர்கள் எங்கள் நெற்றியில் திருநீறு கண்டு நாவரண்டு நெஞ்சு நிற்க நிற்கவே சுவாகம். ஓம் நம சிவா. ஓம் சக்தி. அரஹர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி.
ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். ஐயா இருக்க வாங்க. ஸ்டாப் பண்ணுங்க.